முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்ஜெட் தாக்கல் செய்த போது நிதித்துறை செயலாளராக பணியாற்றிய முருகானந்தம் தற்போது தமிழ்நாடு அரசினுடைய 50வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை, நகர் மற்றும் ஊரமைப்பு துறைகளிலும் முருகானந்தம் பணியாற்றியிருக்கிறார். கோவை மாவட்ட ஆட்சியராகவும் முருகானந்தம் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். 30 ஆண்டு கால அனுபவம் பெற்ற மூத்த IAS அதிகாரியான முருகானந்தம் தற்போது தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அபினேஷ், முன்னதாக நீங்க சிவதாஸ் மீனாவினுடைய அந்த பதவிக்காலம், அதனை தொடர்ந்து தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடரலாம். பாலவேல் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் தலைமைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். புதிய முதலீடு ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு 15 நாட்கள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு செல்லக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மூத்த IAS அதிகாரி, ஏற்குறைய 30 ஆண்டுகள் இந்த அரசு துறையில பல்வேறு பொறுப்புகள்ல பணியாற்றியவர். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மிக முக்கியமான ஒரு பதவி அவருக்கு வழங்கப்பட்டு அதுல திறம்பட அவர் செயலாற்றினார். மிக முக்கியமாக நிதித்துறை செயலாளர் 2 பட்ஜெட்டை அவர் தயார் செய்ததில் மிக முக்கியமான ஒரு பங்கு ஆற்றியவர். அந்த வகையில முதலமைச்சர் அவர்களுடைய அமெரிக்க பயணத்தின் போது தமிழக அரசுடைய தலைமைச் செயலராக அவர் பணி மாற்றம் செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸா பார்க்கிறோம். குறிப்பா நான் முன்பே சொன்ன மாதிரி கோவை மாவட்ட ஆட்சியர், அதே போல நிதித்துறை செயலாளர், தொழில்துறை செயலாளர், தற்போது முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர் ஒன்று உள்ளிட்ட மிக முக்கியமான பொறுப்புகள்ல அவர் பணியாற்றி வந்த நிலையில தமிழ்நாடு அரசுடைய 50வது தலைமை செயலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நிதித்துறை செயலாளராக இருந்த போது அவர் இந்த புதுமை பெண் திட்டத்தை டிசைன் பண்ணதுல மிக முக்கியமான பங்காற்றியவர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அவர் நேரடியாக பாராட்டு பெற்றுதான் அவர் முதலமைச்சர் தனி செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது முதலமைச்சருடைய உத்தரவுப்படி, அவருடைய ஆலோசனைப்படி தற்போது தலைமைச் செயலாளராக அவர் பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பல்வேறு புதிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில இந்த நேரத்தில் அவருடைய பயணம் அமையக்கூடிய நேரத்தில் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS அவர்கள் பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மூத்த IAS அதிகாரி, சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். பொறியியல் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறியியல் பட்டதாரியான இவர் அதற்கு பிறகு MBA அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய தனி பிரிவு செயலாளர் ஒன்று அந்த பதவியில் இருந்து வந்தார். தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.